சங்கத்தமிழை எந்த செய்தியும் வெளியில சொல்லக்கூடாது. யாருக்கு உணர்ச்சி இல்லாம அத்தனை பேர் எங்க போயிட்டான், தாவேக்கா போயிட்டான். நீ அதே போல அமைதியா இருக்கணுமே தவிர எந்த கருத்து சொல்லக்கூடாது. கருத்து சொன்னா கட்சி விட்டு நீக்க சொல்லுவோம், 12 மணிக்கு நீக்க சொல்லுவோம், அவர் நீக்கிடுவார். சங்கத்தமிழை நீ தொடர்ந்து ரவிக்குமாரை பேச போறாரு. இப்ப எப்படி நீக்க முடியும்? சங்கத்தமிழ் சொல்றாரு முழு நேரமா ரவிக்குமாருடைய சொத்துக்கள் எங்க இருக்கு? இப்ப பல கோடி சொத்து எப்படி இருக்கு? கே நகர்ல யார் குடியிருக்கா? மணல் கேடி ரகசியத்தை சொல்லுவாங்கிறார். இனிமேல் எனக்கு முழு நேர வேலைய இந்த கட்சி வெளியிலிருந்து நான் காப்பா. தலித் இயக்கம், ரவிக்குமார் ஒரு RSS, ஒரு பிஜேபி பினாமி, முதல்ல திமுக பினாமி, பாஜக பினாமி. இந்த நபர் தான் கட்சி அழிந்து போனதுக்கு காரணம். ரவிக்குமாரை பிடித்து தான் வன்னியரசே அமைச்சரானார். அங்க சீட்டு வாங்கினது காரணமே ரவிக்குமார் தான். பொது வெளியில சொல்ல போறேன். இது நீண்ட நாளாக அடக்கி வைத்திருந்த, பொறுமையாக இருந்ததனுடைய விளைவு. இப்ப அவர் 3 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 3 மாத காலம் இந்த கட்சி வளர்ச்சி வீழ்ச்சி, ரவிக்குமாரை போன்றவர்களால் எப்படி இந்த இயக்கம் சின்னாபின்னப்பட்டு போனது, எப்படி திமுகவால் இந்த இயக்கம் காணாமல் போனது, திருமாவை விட கருணாநிதிக்கு விசுவாசமா இருந்தது, திருமாவை விட ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருந்தது, திருமாவை விட பொன்முடி மனைவி காலில் விழுந்து வணங்கியது, இந்த ரகசியங்கள் எல்லாம் நான் புது வெளியில சொல்ல போறேன். இதுவரைக்கும் எனக்கு விசிக கட்டுப்பாடு வைத்திருந்தது. இப்போ கட்டுப்பாடே இல்லை. நான் இளைஞர்களுக்கு தெரியாத பல ரகசியங்களை நான் சொல்ல போறேங்கிறார். அவர் எப்படி கட்டுப்படுத்துறது? RSS உடைய ஊடுருவல் உள்ளது. அமித்ஷா இவருக்கு வாழ்த்து சொல்றாரு. ஏறக்குறைய ஒரு 600-700 MP இருக்கு. அவ்வளவு பேருக்கு பிறந்த நாளை ஞாபகம் வச்சு சொல்லுவார் அமித்ஷா. அப்போ தலித் இயக்கத்துக்குள்ள ஒரு பெரிய ஊடுருவல் நடந்திருக்கு. திமுக ஊடுருவலை விட இப்ப RSS ஊடுருவல் தான் அபாயம். சங்கத்தமிழை இதெல்லாம் தட்டி கேட்கிறார், இதெல்லாம் எதிர்த்து செய்தியாக்குறாரு. அப்போ யாருக்கு அதிகமா கோபம் வருது? திருமாவுக்கு வரல, யாருக்கு? ரவிக்குமாருக்கு வருது. ரவிக்குமார் என்ன நினைக்கிறாரு? யாரும் நம்ம எதிர்த்து பேசுவதில்லை. ஆனா சங்கத்தமிழை நம்மளை எதிர்த்து வீடியோ போடுறாரு. ஒரு காலம் திமுகவில் நம்ம அங்க இருந்தோம். திமுக இருக்கும்போது திமுகவை அடிக்காத திமுகவை எதிர்க்காதுன்னு சொன்னோம். இவர் என்ன பண்ணாரு? அடிச்சாரு. திமுகவை தொடர்ந்து அடிக்கிறார். அப்போ இவர் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. சங்கத்தமிழன் அவர்கள் போறதுக்கு முக்கியமான காரணமே ஆலூர் ஷானவாஸ் அப்படின்னு சொன்னாங்க. யாரோ சொல்றாங்க, தெருவுல டீ கடை பெஞ்சிலே சொல்றாங்க. இல்ல பொதுவா ரவிக்குமார பேசக்கூடாது. யாரு? சங்கத்தமிழன். ரவிக்குமார் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. விசிகாவுக்குள்ள நேத்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, சங்கத்தமிழன் அவர்களை இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க 3 மாசத்துக்கு. அதுவும் நள்ளிரவுல திரும்ப அவர்கள் எடுத்த இந்த முடிவை பத்தியும் உங்க கருத்து என்ன? இல்லை, இப்போ சங்கத்தமிழனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தூய தொண்டன். அவர் ஒரு துபாயில் ஒரு பெரிய பொறியாளர், பல லட்சக்கணக்கான ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய, ஊதியம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய பொறியாளர். இந்த பொறியாளருக்கு அரசியல் ஆசை தொற்றிக்கொண்டதுக்கு காரணம், நீங்கள் அண்ணன் திருமா ஐரோப்பா நாடுகளுக்கு சென்று வரும் வழியில் நீங்கள் சங்கத்தமிழனை சந்திப்பார். அப்போது அந்த நட்பு தான் துபாய் நட்பு. நீங்கள் இப்போ ஈழ போராட்டத்தில் திருமா போகாத நாடுகளே கிடையாது. 195 நாடுகளுக்கு பல முறை போன ஒரே தமிழ்நாட்டு அரசியல்வாதி திருமா தான். அப்போது திரும்பி வருகிற வழியில், இந்தியாவுக்கு வருகிற வழியில் துபாய்க்கு போய் சங்கத்தமிழன் அவர் ஒரு பொறியாளராக இருந்த காரணத்தினால அங்கு தங்கி கட்சி தொண்டர்களை, கட்சி பணி, இது போன்ற வேலைகளை செய்து வரும்போது 2 பேருக்கும் நெருக்கமாகும். நீ தமிழ்நாட்டு அரசியலுக்கு திரும்ப, ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. எதிர்காலம்னா இங்கே அரசியல தலித் மக்களுக்கான எதிர்காலம் அல்ல, தலித்
தலைவர்களுக்கான எதிர்காலம். இப்படித்தான் இருக்கு, எல்லா கட்சியும் அப்படித்தான் இருக்கு. அது விசிகாவும் ஒரு பெரிய விதிவிலக்கு அல்ல. தலித் மக்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான திட்டம் தலித் தலைவர்கள்ட்டே கிடையாது. இந்த நட்பின் காரணமாக தான் ஒரு தமிழ்நாடு வர்றார், வந்து இங்கேயே அரசியல்வாதியாக மாறுறார். இப்படி மாறிய சங்கத்தமிழை எங்கே அவருக்கு ஒரு இந்த தலித் அரசியல் மீது வெறுப்பு வருதுன்னா 8 சீட்டு கொடுக்குறாங்க. இந்த 8 சீட்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை ரவிக்குமார் முடிவு பண்றார். ரவிக்குமார் முடிவு பண்றார். அப்போ ரவிக்குமார் என்ன பண்றாரு, இளைய பெருமாள் அவருடைய மகனுக்கு ஒரு சீட் கொடுக்கிறார். அவருக்கும் விசிகாவுக்கு தொடர்பே இல்லை. அப்போ இது ரவிக்குமார் என்ன முடிவு பண்றாருன்னா, தன்னை தாண்டி யாரும் ஒரு வலிமையான தலைவர் வளர்ந்து விடக்கூடாது, அப்படி வளர்ந்தால் திரும்ப அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுவார். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு இவரை வைத்துக் கொள்ள முடியாது. இவரை இந்த சுந்தர ராமசாமின்னு ஒரு RSS கும்பல் தான் தலித் இயக்கத்துக்குள்ளேயே அனுப்புது. தலித் இயக்கத்துக்குள்ள ஒரு தலித் தலைவர் தான் வரணும். RSS இயக்கத்திலிருந்து தலித் இயக்கத்துக்கு வரக்கூடிய ரவிக்குமார், நீங்க எப்படி இப்ப சீமா பெரியார ஆரிய கடப்பாறை கொண்டு பெரியாரை உடைப்பேன்னு சொல்லுகிற இன்னைக்கு சீமான் சொல்றாரு, ரவிக்குமார் சொல்லல, அதே வேலை செய்யறாரு. நீங்க வீரமணி கருணாநிதி 2 பேரும் விசிகாவுக்குள் என்ன நடக்கிறது, அதை எப்படி விசிகாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், வீரமணியும் கருணாநிதியும் ரவிக்குமார் மூலம்தான் திருமாவையை கட்டுப்படுத்துறாங்க. ஏன்னா நீங்க தலித் குடிசைகளை கொளுத்திய பண்ணையார்களை வழக்கிலிருந்து விடுதலை செய்த சாமிதுரை விசிகாவில் விழுப்புர வேட்பாளர். அப்ப இது உண்மையாவே தலித் இயக்கமாது. அத கருணாநிதி வீரமணி என்ன சொல்றாங்க, எப்ப இவர் எம்பியாக்கு, இவரை எம்பியாக்கு. இப்ப அண்ணன் திருமா மீது உள்ள மரியாதைக்காகத்தான் நிறைய பேர் பொறுத்திருந்தான். இந்த இயக்கம் முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டு இல்லை. அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இந்த இயக்கம் எங்க தறி கெட்டு போகுது. எடுப்பார் கை ஒண்ணு திமுகவுக்கு அது இவ்வளவு நாளா இருந்தது. இப்ப RSS உடைய ஊடுருவல் உள்ள இருக்கு. ஏன்னா அமித்ஷா இவருக்கு வாழ்த்து சொல்றாரு. ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு வகையில திமுகவுக்கு சாதகமான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் போயிருந்தது இல்லையா? இப்போ நீங்க வந்து RSS அமித்ஷா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இல்ல, அமித்ஷா வாழ்த்து சொல்றாரு, பர்த்டே விஷஸ் பண்ணதுக்கு, அந்த விஷ் பண்ணதுக்கு. அப்ப ஏன் போய் சார் 200 அதாவது மேலவை கீழவையில ஏறக்குறைய ஒரு 600-700 MP இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு பிறந்த நாளை ஞாபகம் வச்சு சொல்லுவாரா அமித்ஷா? அப்போ தலித் இயக்கத்துக்குள்ள ஒரு பெரிய ஊடுருவல் நடந்திருக்கு. திமுக ஊடுருவலை விட இப்ப RSS ஊடுருவல் தான் அபாயம். இவரு வன்னிய அரசிய திண்டிவனத்துல நிறுத்துவதற்கு காரணம் ரவிக்குமார் தான். ஏன்னா MP எலெக்ஷன்ல அதிகமா ஓட்டு வாங்கின இடம் இது திண்டிவனம். அப்போ திண்டிவனத்துல நீ ஜெயிச்சிடலாம். இதை யார் சொல்றா? ரவிக்குமார் தான் சொல்றான். வன்னியரசுக்கு திருமாவை விட தலைவர் யாரு? ரவிக்குமார் தான். ரவிக்குமார் தான் திமுக 30 கோடி வாங்குறாரு. 30 கோடி வாங்கி செலவு பண்றாரு. அதுல பாதிய வச்சுக்கிறாரு. வன்னியரசு பொண்டாட்டி சண்டை போட்டு அதை வாங்குது. இதுதான் தலித் அரசியலா? இப்ப வன்னியரசு அலுவலகத்தில் ராத்திரி 10 மணி வரைக்கும் அங்க ஸ்கிராப் எடுக்கிறதா, இல்ல வீரகுமார் வெளிநாட்டுக்கு ஆளை ஏத்துறதா, இதாங்க நடக்குது. இதான் தலித் அரசியலா? நீங்க பதவியேற்று 1 மாத காலம் எத்தனை தலித் குழந்தைங்க இன்னும் பல்கலைக்கழகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு பட்டியல் கொடுக்க முடியுமா? எத்தனை தலித் இளைஞர்கள் கல்லூரி அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பட்டியல் கொடுக்க முடியுமா? வேற என்ன பண்றீங்க? 10 மணி வரை வன்னியரசு அலுவலகம் பரபரப்பா இயங்குது.
ஆனா சில பேர் சொல்றாங்களா வன்னியரசு அவர்கள் வந்ததுல இருந்து எல்லா இடத்துலயுமே களத்துல போய் ஆய்வு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்தெந்த தலித் மக்கள் வாழ்ற இடத்துல வந்து இத்தனை நாள் பேருந்து வரல, ஆனா அந்த இடத்துல இப்போ பேருந்து வருது, இதுக்கெல்லாம் காரணம் வந்து வன்னியரசு அவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல, அதாவது அப்போ வீரகுமாருக்கு அங்க என்ன வேலை? குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஆட்களை கடத்துற வீரகுமார் அங்க ராத்திரி 10 மணி வரைக்கும் இருக்கிறார். என்ன வேலை? ஸ்கிராப் வியாபாரம் செய்யக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள் பூரா அங்கிருந்து எல்லா அரசு அதிகாரிகள் மூலம் ஸ்கிராப் கம்பெனிகளுக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு இது ஆதவர்ஜினாவுக்கு போய் ஆதவர்ஜினா கூப்பிட்டு எஸ்பி கலெக்டர் இப்படி யாராவது வந்தா அவனை பிடிச்சி உள்ள போட்டுருங்க. இது ஒரு முரண்பாடு நடந்துட்டு. அப்போ பஸ் வந்தா போதுமா? இதெல்லாம் பேருக்கு பஸ்ஸை விடுறது, மீதிக்கு கண் தொடைப்பு. நீங்க இப்ப இந்த கட்சி இளைய பெருமாளுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. வேற அந்த பகுதியில் வேற விசிகாவே இல்லையான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. அடுத்து மாரி செல்வராஜுக்கு போறார் யாரு? ரவிக்குமாரும் திருமாவும் மாறி நீ போய் நில்லுங்கிறாங்க. இது வரைக்கும் ஜெயிலுக்கு போன தலித்தே இல்லையா? விசிகாவே இல்லையா? சங்கத்தமிழ இதெல்லாம் தட்டி கேட்கிறார், இதெல்லாம் எதிர்த்து செய்தியாக்குறார். அப்போ யாருக்கு அதிகமா கோபம் வருது? திருமாவுக்கு வரல, யாருக்கு? ரவிக்குமாருக்கு வருது. ரவிக்குமார் என்ன நினைக்கிறாரு? யாரும் நம்ம எதிர்த்து பேசுவதில்லை, ஆனா சங்க தமிழ நம்மளை எதிர்த்து வீடியோ போடுறாரு. ஒரு காலம் திமுகவில் நம்ம அங்க இருந்தோம், திமுக இருக்கும்போது திமுகவை அடிக்காத திமுகவை எதிர்க்காதுன்னு சொன்னோம். இவர் என்ன பண்ணாரு? அடிச்சாரு. திமுகவை தொடர்ந்து அடிக்கிறார். அப்போ இவர் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. இப்ப என்ன நடக்குதுன்னா தாவேகா பக்கம் அப்ப கெட்டியா ஒட்டி கொண்டார்கள். திமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் கெட்டியாக ஒட்டி கொண்டார்கள். தாவேகாவில் ஒட்டி கொண்ட பிறகு திமுகவை வெட்டி விட்டார்கள். இப்போ தாவேகா எதை சொல்லுகிறதோ அதை கேட்க தயாராயிட்டாங்க. இப்ப சிந்தனை செல்வனுக்கு ஒரு வாரியம், சிந்தனை செல்வ தவிர்த்து வேற அங்க விசிகாவே இல்லையா? இருக்காங்க. அப்போ வன்னியரசு ஐவர் குழுமா, ரவிக்குமார், வன்னியரசு, எஸ் பாலாஜி, ஆளுஷாவான சிந்தனை செல்வன், இவர்கள் இந்த குழுவை போட்டதே யாரு? ரவிக்குமார் தான். இந்த குழுவை மீறி அரசியலே கிடையாது. இப்போ வந்து அந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க, அந்த அறிக்கையில திருமாவர்கள் விட்ட அறிக்கையில சொல்லியிருக்காங்க, கட்சிக்கு முரணா பேசுறாரு, கட்சி நாங்க வந்து ரொம்ப வாட்டி வார்ன் பண்ணோம், அவர் வந்து அதை கேட்க கிடையாது, கேட்காம மீறி அவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப கட்சி திமுகவை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவர் திமுகவை பேசினாரு. திமுகவால் தானே அத்தனை தலித் இளைஞர்கள் தாவேகா போயிட்டான். இல்ல இன்னைக்கு வந்து திமுகவோட பேசக்கூடாது, திமுக அகேன்ஸ்டா பேசக்கூடாதுன்னு சொல்றது ஓகே. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து எலெக்ஷன் டயத்துல நாகப்பட்டினத்தை எனக்கு வேண்டாம் அப்படிங்கறத வந்து ஒரு கட்சி தலைமையா விசி காட்ட வந்து சொல்லி இருந்திருக்கணும். அதை விட்டு அவங்க போய் அங்க திமுக சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்க வந்து எடுக்காத ஒரு இது கண்டிப்பா இது ஒரு பெரிய இஷ்யூ தான். ஏன்னா தான் தலைமையிட சொல்லாம வேற தலைமையில போய் சொல்றது, அந்த இஷ்யூக்கு ஆலூர் ஷானவாஸ் அவர்களை வந்து எந்த ஒரு நீக்கமும் பண்ண கிடையாது. எந்த நீக்கம் பண்ணாம ராத்திரி 12 மணிக்கு அவரை அமைப்பு செயலாளர் போடுறாங்க. அதான் அவங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வை வேற கொடுத்தாங்க. எல்லாமே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே, பல ரகசியங்கள் வெளியே சொல்லிருக்காங்க. சங்கத்தமிழன் அவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு இது நியாயமான ஒரு இதுன்னு பாக்குறீங்களா நீங்க? இல்லம்மா, அதாவது சங்கத்தமிழனை விட நிறைய ரகசியம் தெரிந்த நபர் எஸ் பாலாஜியும் ஆலூர் ஷானவாசும். சங்கத்தமிழனை விட சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்துல இவர்கள் தான் திமுகவுக்கும் வயா மீடியா, திமுகவுக்கும் விசிகா தலைமை திருமாவுக்கும் வயா மீடியா இவர்கள் தான். அப்போ நிறைய ரகசியங்கள் அவருக்கு தெரியும். யாருக்கு? ஆலூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி, சிந்தனை செல்வன், ரவிக்குமார், வன்னியரசுக்கு நிறைய தகவல்கள் தெரியும், இந்த பெட்டி அரசியல் தெரியும். அப்போ இத அவர்கள் வேறு யாரும் அதை பேசக்கூடாது. இவர்களை தவிர இவர்கள் தான் பதவி வரணும். இவர்கள் பதவி வேணும். மாரி செல்வராஜ் வீட்டுக்கு போவாங்க, ரஞ்சித் வீட்டுக்கு போவாங்க, காட்டுமன்னார் கோயிலில்
யாருக்கு கொடுக்கணும், கொடுப்பாங்க. இதில் இளைய புது சட்டமன்ற உறுப்பினர் இளைய பெருமாளுடைய மகன் வருவார். அப்போ இதையெல்லாம் எதிர்த்து பேசவே கூடாது. திமுக சொன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ அத்தனை பேர் இப்போ தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. தாவேகா பக்கம் பதவியை அனுபவிப்பதற்கு, பதவியை பெறுவதற்கு ஒரே சண்டை நடக்குது. ஆனா அப்படி பார்த்தாலுமே சங்கத்தமிழர் அவர்கள் வந்து தாவேகாவை விசிக்கு அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவர் தான் திரும்ப அவர்கள் அங்கிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு முன்னாடியே அக்செப்ட் பண்ணி இவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனை? இல்லை, என்ன பிரச்சனைனா சங்கத்தமிழ எந்த செய்தியும் வெளியில சொல்லக்கூடாது. ஒரு நார்மல் பர்சன் மாதிரி அவங்க மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. யாருக்கு உணர்ச்சி இல்லாம அத்தனை பேர் எங்க போயிட்டான், தாவேகா போயிட்டான். நீ அதே போல அமைதியா இருக்கணுமே தவிர எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. கருத்து சொன்னா கட்சி விட்டு நீக்க சொல்லுவோம். 12 மணிக்கு நீக்க சொல்லுவோம். அவர் நீக்கிடுவார். அவரை நீக்கிடுவார். இப்ப அதுதான் இப்ப அது சிக்கல். இப்போ சங்கத்தமிழன் நீ தொடர்ந்து ரவிக்குமாரை பேச போறாரு. இப்ப எப்படி நீக்க முடியும்? சங்கத்தமிழன் சொல்றாரு, முழு நேரமா ரவிக்குமாருடைய சொத்துக்கள் எங்க இருக்கு? இப்ப பல கோடி சொத்து எப்படி இருக்கு? KK நகர்ல யார் குடியிருக்கா? மணல் கேடி ரகசியத்தை சொல்லுவாங்கிறார். எப்படி பல கோடி ரூபாய்க்கு 2வது வீடு ரவிக்குமாருக்கு பல கோடி வீடு வாங்கி வச்சிருக்கீன்னு சொல்ல போறேங்கிறார். பொது வெளியில சொல்ல போறேங்கிறார். இப்ப அதெல்லாம் இனி யார் கட்டுப்படுத்த முடியும்? இனிமேல் எனக்கு முழு நேர வேலைய இந்த கட்சி வெளியிலிருந்து நான் காப்பேன். தலித் இயக்கம், ரவிக்குமார் ஒரு RSS, ஒரு BJP பினாமி, முதல்ல திமுக பினாமி, பாஜக பினாமி. இந்த நபர் தான் கட்சி அழிந்து போனதுக்கு காரணம். ரவிக்குமாரை பிடித்து தான் வன்னியரசே அமைச்சரானார். அங்க சீட்டு வாங்கினது காரணமே ரவிக்குமார் தான். 2 ரவிக்குமார்கள், 2 பெரிய வன்னியரசுகள். இவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக விசிக அழிந்து போனது, சரிந்து போனது. அத்தனை இளைஞரை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் எங்க போயிட்டான்? தாவேகாவுக்கு போனது இவர்கள் தான் காரணம். இத நான் பொது வெளியில சொல்ல போறேன். தலித் இளைஞர்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கன்னு இப்ப சொல்றாரு. இது நீண்ட நாளாக அடக்கி வைத்திருந்த, பொறுமையாக இருந்ததனுடைய விளைவு. இப்ப அவரு 3 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். 3 மாத காலம் இந்த கட்சி வளர்ச்சி, வீழ்ச்சி, ரவிக்குமாரை போன்றவர்களால் எப்படி இந்த இயக்கம் சின்னாபின்னப்பட்டு போனது, எப்படி திமுகவால் இந்த இயக்கம் காணாமல் போனது, கருணாநிதிக்கு திருமாவை விட கருணாநிதிக்கு விசுவாசமா இருந்தது, திருமாவை விட ஸ்டாலினுக்கு விசுவாசமா இருந்தது, திருமாவை விட பொன்முடி மனைவி காலில் விழுந்து வணங்கியது. இந்த ரகசியங்கள் எல்லாம் நான் பொது வெளியில சொல்ல போறேன். இதுவரைக்கும் எனக்கு விசிக கட்டுப்பாடு வைத்திருந்தது. இப்போ கட்டுப்பாடே இல்லை. நான் இளைஞர்களுக்கு தெரியாத பல ரகசியங்களை நான் சொல்ல போறேங்கிறார். அவர் எப்படி கட்டுப்படுத்துறது? இது இன்னும் பெரிய புயலை கிளப்பும். இன்னும் இப்ப விசிகாவுடைய சரிவை இன்னும் வேகப்படுத்தும். இப்போ வந்து முன்னாள் MLA பணியூர் பாபு அவர்கள் வந்து இப்போ திமுகல போய் இணைஞ்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு? இல்ல, அவரு 1500 தொண்டர்களோடு இதை எப்ப முடிவு பண்ணாருன்னா அவருக்கு சீட்டு இல்லைன்னு முடிவு பண்ணார். என்ன காரணம்? அது வெளிச்சம் டிவி அவர் பேர்ல இருந்தது. அவர் கட்சிக்கு கொடுத்துருன்னு கேட்டாரு. திரும்ப கொடுக்க முடியாதுன்னு அவர் பிறந்த நாளுக்கு 1 கோடி ரூபாய் நிதி கொடுத்தார். அப்பவும் கொடுக்க முடியாதுன்னாரு. அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. சீட்டு மறுக்கப்பட்ட பிறகு அவர் என்ன முடிவு பண்ணாரு? நமக்கு இனி இங்கே எதிர்காலம் இல்லை. எதிர்காலம்னா ரவிக்குமாரை டிஃபெண்ட் பண்ணி இருக்கணும். ரவிக்குமார் மூலம் தான் திருமாட்ட பதவி வாங்க முடியும், MLA சீட்டு வாங்க முடியும். ரவிக்குமாரை பகைத்து கொண்டால் வாங்க முடியாது. ரவிக்குமாரை பகைத்து கொள்ளாத வன்னியரசை போல திண்டிவனத்தில் அதிக ஓட்டு வாங்கின எம்பி சீட்ல அங்க நில்லு, நானே திமுக பணம் வாங்கி 30 கோடி ரூபாய் வாங்கி உனக்கு செலவு பண்றேன். இத பனையூர் பாபுக்கு ரவிக்குமார் செய்ய மாட்டார். பனையூர் பாபுக்கு ரவிக்குமார் செய்ய மாட்டார். அப்ப பனையூர் பாபு என்ன முடிவு பண்றாரு?
கட்சி விட்டு போகிற முடிவு பண்ணி அந்த வெளிச்சம் டிவியை அவர் பேருக்கு எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்துட்டு நான் இந்த கட்சியை விட்டு வெளியேறுகிறேன், எனக்கு எதிர்காலம் திமுகவில் தான், விசிகாவில் எதிர்காலம் இல்லைன்னு அவர் வெளியேறார். இதே சூழலில் யார் பண்ண போகிறா? ஆளூர் ஷானவாசும் அடுத்து போகிறார். அவங்களும் தனியாக ஏதோ ஆரம்பிக்க போகிறாங்கங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் தனியாக என்ன அகில இந்திய முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்க போகிறாரு. அதெல்லாம் போனியே ஆகாது. அண்ணாமலை போல இவர் திமுகவுக்கு கூட போய் அப்போ வெளியேற முடிவு பண்ணிட்டார். தனியாக பண்ணுறோன்னா விசிகா இல்லைன்னு அர்த்தம். அது எங்கே போக போகிறாரு? திமுகவுக்கு தான். ஆனா அவங்க கொடுக்குற இடிபாடுகள்னால தானே இப்போ சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு சில பேர் ஒதுங்க வைக்கிறாங்க. இப்போ சங்கத்தமிழன் அவர்கள் போறதுக்கு முக்கியமான காரணமே ஆளூர் ஷானவாஸ் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து அதிகமான விமர்சனம் வந்து ஆளூர் ஷானவாஸ் அவங்க பண்ணிட்டு ஆளூர் ஷானவாஸ் இவங்க பண்ணனாலதான் இன்னைக்கு வந்து சங்கத்தமிழனையே இப்ப வெளியில அனுப்ப வேண்டிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப யாரோ சொல்றாங்க, தெருவுல டீ கடை பெஞ்சிலேயே சொல்றாங்க. இல்ல பொதுவா ரவிக்குமார பேசக்கூடாது. யாரு? சங்கத்தமிழன் ரவிக்குமார் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்பு? அமித்ஷா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாரு. நீங்க வந்த இடம் RSS ஜெயமோகன் சுந்தர ராமசாமி காலச்சூடு கும்பல்ல தான் நீங்க வந்தீங்க. திட்டமிட்டு ஊடுருவல் நடந்திருக்கு. எதுக்குள்ள? RSS ஊடுருவல் விசிகாவுக்குள்ள நடந்திருக்கு. ரவிக்குமார் RSS-னுடைய கையால் இத அழுத்தம் திருத்தமா நான் சொல்ல போறேன்னு இப்ப சங்கத்தமிழும் சொல்றாரு. இதுதான் இப்போ அவருக்கும் ரவிக்குமாருக்குமான முரண்பாடு. இந்த முரண்பாடு ரவிக்குமார் எதை சொன்னாலும் விசிகால் நடக்கும். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி, வணக்கம்.